கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். இந்த பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ, சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ. உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ, உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ, மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ. வீசும் புயலிலே படகும் தப்புமோ, வீசும் புயலிலே படகும் தப்புமோ, படகும் தப்புமோ. என் இதயம் என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் தேற்றக்கூடும்.
சென்னை தேற்றக்கூடும். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் தேற்றுவார், சென்னை தேற்றுவார், சென்னை தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில மனதுல பாரத்தோடு சஞ்சலத்தோடு வந்திருக்கிற அப்பா அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவர. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவர. அப்பா இருதயங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரே இந்த வேளையில கூட கத்தாவே அப்பா தனிமையில கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற அப்பா அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவர. அப்பா மாக்க ஸ்தோத்திரிக்கிற. சிறகு ஒடிந்த பறவை வானில் பறக்க கூடுமோ ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற. அப்பா இந்த வெளியில கூட தகப்பனே எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஆண்டவரை யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி கூட அப்பா கலங்கி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி அந்தரால ரபிகரபா மே போலஹஷல ரபிகரபா உரிபிகரபா தீரபா தீரபா கமாரா தூலி கரபா. உன் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தேவன் நான். உரபா கபௌலியான மாக்கரபா. யாருக்குமே தெரியாத ரீபா லகாதனாய் அந்தரங்கத்தில் நீ அழுது கொண்டு இருக்கிறாயே, உன் அழுகை என் சமூகத்தில் எட்டினது என்று கர்த்தர் சொல்கிறார். ரீடோ லைக் சம்ரி ஹோதனாய் ரக்கதனாய் கரபா. இதை யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. யார் யார் இந்த வேளையில கூட கர்த்தாவே மனதில் பாரத்தோடு சஞ்சலத்தோடு ஆண்டவரே அப்பா தேவனை வாழ பிடிக்கலன்னு சொல்லி, வாழ வழி தெரியலன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவங்களுடைய இருதய குமுறல்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற. அவங்க அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு என் தேவன் வெளிரங்கமாய் பதில் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற. ஊரபா லிபா ரபா கபாரா தீபா ரபா காஷால் பிஹோத நைக்கரபா உரிபி கரபா தீனா மாக்கரபா ஊரபா கரபா. வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ மேலாக அற்புதத்தை செய்கிற தேவனாய் நான் உன் மத்தியில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரியா தோலை கம்மன் தியூரி பிக்கபா லபக்கரபா உரிபி கரபா தூரபா கரபா. உன் சூழ்நிலையை பார்க்காத உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா. ரீதராய் கன்ஷலர் பிக்கரபா உரிபி கரபா தீனமா கரபா ஊரபா லிபா கரபா தீரபா கரபா ஊரபா லிபஹாதனை. காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்க்கும் பொழுது பேதுரு ஐயரே மடிந்து போகிறேன் சொன்னான். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் கடல் மேல் நடந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நீ நிச்சயமாய் மடிந்து போவாய். ஆனால் என் தேவாதி தேவனுடைய முகத்தை பார்த்து நடக்கும் பொழுது அவர் உன்னை தேற்றுகிற தேவனாய், ஒரு தாயாய் ஒரு தந்தையாய் ஆண்டவர் உன்னை தேற்றுகிறவராய் தேற்றரவாளனாய் உன் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ரீபா லபா கபரா தூபா ராகா ஷப்ரிஹாதனை ருக்கதனை கரபலபரபா உரிபி கரபலபரபா கரபா. fill my lord, fill my lord. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. மனதில் பாரத்தோடு சஞ்சலத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா இந்த வேளையில நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. Thank you master. நன்றி இயேசுவே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. மனதுல கேள்விக்குறியோடு வந்திருக்கிற அன்பு மகளே, கர்த்தர் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் தேவன் பதில் கொடுப்பார். ரிபா கன் ஷபாலா ரபா கரபா ஊரா பா கரபா தீனமா கரபா உரிபி கமான் ஷாலா ருபி கரபா. ஏன் வாழ்கிறோன்னு சொல்லி நீ இடத்துக்கு வந்திருக்கிற. ஆனாலும் கர்த்தர் உனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதி
துதிக்கிற ஸ்தோத்திரம். அடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஜூலை மாதம் முடிந்து ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்துல அடியெடுத்து வைக்கிற உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் பொருளாதாரத்துல வாழ்ந்து இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும் ஆண்டவரே. மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன்ப்பா. குடும்பத்துல வீண் விரயங்கள், பண விரயங்கள், மருத்துவ செலவுகள் வராதபடி காத்துக்கொள்வீராக டாடி. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்துகிற அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதாவது ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அதாவது இறுதிய வேண்டுதலை கேட்கும் தேவன். நம் இறுதிய வேண்டுதலை அவர் கேட்கிறேன் என்று சொல்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இருதயத்தின் வேண்டுதல்கள், இன்னைக்கு இருதயத்தின் வேண்டுதல்கள் என்று சொன்னால் யாரிடத்திலும் சொல்ல முடியாத காரியங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை ஹஸ்பண்ட சொல்ல முடியாது, மனைவி கிட்ட சொல்ல முடியாது, தாய் தகப்பனிடத்துல சொல்ல முடியாது, நண்பர்களிடத்துல சொல்ல முடியாது. ஆனால் கருமையான தேவ பிள்ளைகளே, அந்தரங்கத்துல ஆண்டவர்கிட்ட மட்டுமே நீங்க சொல்லக்கூடிய காரியங்கள், அந்த காரியத்துல அந்த இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க அந்தரங்கத்துல ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், வெளியில் சிரித்த முகத்தோடு இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய தேவைகளுக்காக, ஒருவேளை குடும்பத்துல சமாதானத்துக்காக, குடும்பத்தை அதாவது குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்களுக்காக, இப்படி அநேக காரியங்களுக்காய் ஒருவேளை அந்தரங்கத்தில் என்ன பண்ணலாம், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அநேக நேரங்கள்ல பாரங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், நிந்தைகள், இழப்புகள் இதெல்லாம் நம்மளை தாக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவியில நிரம்ப முடியாது. ஏன்? நம்மளுடைய பாரங்கள், கவலைகள் அதிகமாய் மனசுல இருக்கும் பொழுது ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தரிடத்துல எப்படிங்க மன மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் செய்த நன்மைகளை முதலாவது மறக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம் ஜீவனோடு நடமாடி கொண்டிருக்கிறது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை எண்ணி நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். இன்னைக்கு அநேகர் நன்றி இல்லாதவர்களா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது மன மகிழ்ச்சி என்று சொன்னால், தேவனை எக்காலத்திலும் நாம் துதிக்க வேண்டும், எந்த நேரத்திலும் துதிக்க வேண்டும். நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது மட்டும் இல்ல, நம்ம கஷ்டப்படுற நேரத்துல, எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்திலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். அடுத்தது, நம்ம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, நாம் முறுமுறுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா செய்யற ஒரு தவறு என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம்ம நல்லா ஸ்தோத்திரம் பண்றோம், அல்லேலூயா சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவரே, நான் ஒழுங்கா தானே ஆலயத்துக்கு போனேன், ஒழுங்கா தானே பிரேயர் செல்லுக்கு போனேன், ஒழுங்கா தானே நான் ஜெபம் பண்ணேன்,
ஒழுங்கா தசம்பாகங்களை கொடுத்தனே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த நஷ்டங்கள் வந்தது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படின்னு ஆண்டவர்கிட்ட அநேக கேள்விகளை கேட்டு நாம் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னன்னா முறுமுறுக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க முறுமுறுத்தீங்கன்னா எப்படி ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை மட்டும் நாம் நினைக்க வேண்டும். சில காரியங்கள் நமக்கு தீமையாய் முடிந்தால் ஆண்டவர் அதையும் நன்மைக்காய் செய்கிறார் என்று நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது அவிசுவாசம். நம்ம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா நமக்குள்ள விசுவாசம் இருந்தாதான் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவரை துதிக்க முடியும். இல்ல நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சிட்டேன், எனக்கு பதிலே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க மறந்து போன காரியத்துக்கு கூட ஆண்டவர் இந்த மாசம் இடம் கொடுக்க போறாரு. அதாவது உங்க வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவிசுவாசப்படக்கூடாது. நம்ம ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம், அது உன் குடும்ப ரட்சிப்பா இருக்கலாம், கணவனுடைய ரட்சிப்பா இருக்கலாம், மனைவியுடைய ரட்சிப்பா இருக்கலாம், பிள்ளைகளுடைய ரட்சிப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம ஜெபித்துட்டு என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு காத்திருக்கணும். ஆண்டவர் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, தேவனை விட்டு ஒரு நாளும் தூர போயிடக்கூடாது. அதாவது கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் மேல கை வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ருசித்து அதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள்ல நிக்க முடியாம நீங்க பின்னிட்டு போனா உங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனையின் மத்தியில நாம் ஆண்டவரோட நிக்கணும், நிக்க பழகணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா எப்பவும் தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லது செய்தாலும் ஸ்தோத்திரம், கெட்டது செய்தாலும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட எப்பவுமே நம் மன மகிழ்ச்சியா இருக்கலாம். ஹல்லேலூயா. வாசிப்போம் லூக்கா 9:62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அதனால ஆண்டவரை ருசித்துட்டு ஒருவேளை இன்னைக்கு ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம உபவாசிக்காம ஊழியம் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல மறுபடியும் என்ன பண்ணுங்க, உங்க பாரத்தெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள் சொல்றார் ஆண்டவர். அப்ப விசாரிக்கிற தேவனிடத்துல வைக்காம நம்ம தலைமையிலேயே தூக்கி சுமந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அதாவது பிபி சுகர் இப்படிப்பட்ட நோய் தான் கிடைக்கும். அதனால ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சிருங்க, மறுபடியும் அதை தூக்காதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ தேவன் செய்த நன்மைகளுக்காய் அவரை நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். மரியாள் பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அத மாதிரி தேவ சமூகத்துல காத்திருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன். அப்போ அந்த விடாப்பிடியான ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இருக்கும் பொழுது தேவன் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்பார். வேதத்துல யாருடைய இருதய வேண்டுதல்களை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அநேகருடைய காரியங்கள் நம் வேதத்தில் இருக்கிறது. ஒரு சிலரை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சகீவின் இருதய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவன் இருதய வேண்டுதல் என்ன? 19ஆம் அதிகாரம் லூக்கா 19:3. இயேசு எப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இதுதான் அவனுடைய இருதய வேண்டுதல். ஆண்டவர் எப்படி இருப்பார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா புதுசா வந்திருக்கிறவங்க ஒரு வேளை நினைச்சிட்டு வந்திருக்கலாம், அங்க போனா எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல சகை ஆண்டவர் இருந்த நாட்கள்ல அவர் அந்த வீதி வழியாய் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். ஏன்னா அவன் வரி வசூலிக்கிறவன், அவனுக்கு என்ன இல்லை,
அவனுக்கு எல்லாமே இருந்தது, பணம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லாமே இருந்தது. சமாதானம் ஒண்ணு மட்டும் அவனுக்கு இல்ல. ஜனங்கள் எல்லாம் அவனை வெறுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தனிமையில இருக்கிறான். அந்த நேரத்துல தான் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஆனா ஆண்டவரை பார்க்க நினைச்சான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு தடை. ஏன்? அவன் குள்ள மனிதனாய் இருந்தான். இப்போ ஜனக்கூட்டங்கள் ஆண்டவரை சூழ்ந்து வரும் பொழுது இவன் குள்ளனா இருந்தா என்ன பண்ணாது? அந்த ஆண்டவரை பார்க்க முடியாது. அதனால அவன் என்ன பண்றான்? அந்த காட்டத்தி மரத்துல அவன் ஏறி போய் அமர்ந்து கொள்கிறான். அந்த காட்டத்தி மரம் எப்படி இருக்கும்னா, அடர்த்தியான ஒரு மரம். கீழே இருந்து மேல பார்த்தா யாருமே தெரியாது. அதனால இவன் நல்லா போய் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம கூட நிறைய நேரம் இயேசு எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் நினைக்கிறோம். ஆனா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவரை ருசித்தால் மட்டும்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவரை ருசிக்காம ஆண்டவர் நல்லவர்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. இப்ப பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். சோ ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல முடியும். நல்லவர் என்று சொல்கிற அதே வாய் ஆண்டவர் என் ஜெபத்தையே கேட்கலன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கேட்பார். அதாவது சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். சில ஜெபங்களுக்கு நீண்ட நாள் கழித்து விடை கிடைக்கும். சில ஜெபங்களுக்கு விடையே இல்லாம போயிடும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவன் கேட்டான், தடை இருந்தது. தடையை நீக்கி தான் அவன் என்ன பண்றான்? அவன் காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் பார்த்துருவாங்களே, அசிங்கமா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம்ல. என கருமையான தேவ பிள்ளைகளை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போறதுக்கு வெட்கப்படுவாங்க. அக்கம் பக்கத்துல என்ன சொல்லிடுவாங்க, இவங்க இந்த கடவுளை கும்பிட போறாங்களே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்களோ, இப்படி எல்லாம் பயம் சிலருக்கு இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வரணும்னா என்ன பண்ணுவாங்க? வாஞ்சை இருக்கும், ஆண்டவரை நேசிப்பாங்க, ஆனா வர்றதுக்கு தயங்குவாங்க. அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, தடைகளை நீக்கி இவன் இப்ப ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அந்த வழியாய் வருகிறார். வந்த உடனே அவர் நின்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். 5ஆம் வசனம் மட்டும். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. சகைவே, சீக்கிரமா இறங்கி வான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவனுக்கு ஒரே சந்தோஷங்க. பாருங்க, நெருக்கிக்கிட்டு ஒரு திரள் கூட்டம் வருது. அவங்களையெல்லாம் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடல. இவன் அனாதையா போய் அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து கூப்பிடுறார், சகையுவே, சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. நீங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர், அதாவது ஒருவேளை கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, சொந்தங்களால, உடன் பிறந்தவர்களால, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களைத்தான் கர்த்தர் அவருக்கு என்று தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. இப்ப சகைய எல்லாரும் யாருமே இல்ல, தன்னம் தனிமையா போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அந்த இடத்துல வந்தோன்னு நின்னுட்டாரு. நின்னு கூப்பிடுறாரு, சகைவே. பாருங்க, அவன் பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் அந்த மரத்துல பிடித்திருந்த கைப்பிடியை விட்டு அப்படியே தொப்புன்னு குதிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுது நம்ம சிலதெல்லாம் பிடிச்சுக்கிட்டே இருப்போம். இது ஆண்டவரே, இது என்ன பண்றது, அதை என்ன பண்றது, என் பிள்ளைய படிக்க வைக்கணும். ஆண்டவர் சில நேரம் நம்மளை ஊழியத்துக்கு அழைப்பார். அல்லேலூயா. அழைக்கிற அந்த நேரத்துல அழைச்ச உடனே ஆண்டவர்கிட்ட வந்துடணும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவரே, என்னை அழைக்கிறீங்கப்பா, எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்துட்டா என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கிறது, எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி இது பண்றது, குடும்பத்தை எப்படி நடத்துறது, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. வேலையை விட்டுட்டு வானா வரணும். வேலையை விட்டுட்டு வர சொல்லன்னா நீங்களா வேலையை விடக்கூடாது. அல்லேலூயா. வேலை செய்துக்கிட்டே என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இவன் அப்படி இறங்கி கீழே குதிச்சு ஆண்டவரை என்ன பண்றானா, சந்தோஷமாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்.
ஆனா கூட்டிட்டு போகும்போது பக்கத்துல இருக்கவங்களாம் முறுமுறுக்கிறாங்க. போய் இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் சொல்வார்கள், இவங்கெல்லாம் பைபிளை எடுத்துட்டு போறாங்க, இவங்கெல்லாம் ஒருவேளை பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு நம்மளை ஏளனமா நினைக்கலாம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் சொல்கிறார். நீ மனுஷன் பார்க்கிற மாதிரி விதமா பார்க்கிறப்பா, நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் 8 பேர், அதாவது தாவீதோடு பிறந்தவங்க 7 பேர்ல தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டது காரணம், அவன் இருதய அழகை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நாம் இருதயத்தை பார்க்கிறார், இருதய வாஞ்சையை பார்க்கிறார். சகையுடைய இருதய வாஞ்சையை பார்த்ததுனாலதான் அவர் கூப்பிடுறாரு, இப்போ அழைத்து கொண்டு போறான். இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஒரே சந்தோஷம், கூட்டிட்டு போறான். ஆனா ஜனங்கள் முறுமுறுக்கிறதெல்லாம் அவன் காது கொடுத்து என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை தூற்றுகிற ஜனங்களுடைய வார்த்தைகளை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா ஆண்டவருக்கு பின்னால செல்லவே முடியாது. அதனால அதையெல்லாம் நம்ம தள்ளி போட்டுறணும், ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை நோக்கி ஓடணும். பாருங்க, அது 8ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கினா 4 மடங்கு கொடுத்துறேன். ஆண்டவர் வந்துட்ட உடனே அவனுக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்கள்லாம் வெளியே போகுது. அது வரைக்கும் அவன் என்ன பண்ணான், டாக்ஸ் எல்லாம் இது பண்ணி அவன் சம்பாதிச்சான், அநியாயமா சம்பாதிச்சான், வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்ன சொல்றான், ஆண்டவரே ஆஸ்தியில பாதிய ஏழைங்களுக்கு கொடுத்துறேன், யார்கிட்டயாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுத்துறேன். அப்போ நமக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது, நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த பாவங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். ஹல்லேலூயா. எதெல்லாம் விட முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தன்னாலே ஒவ்வொன்றா என்ன பண்ணிரும், வெளியே போயிடும். ஆனா நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கறதே கிடையாது. ஹல்லேலூயா. கேட்கிற வசனங்கள் இந்த காதுல வாங்கி இங்க இருந்து அப்படி போறதுக்குள்ள அந்த காதுல விட்டுருவோம். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நம் இருதயத்துக்குள்ள போய் தங்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தவறுகள் செய்ய மாட்டோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாவ அறிக்கை செய்யறான். அடுத்தது 19:9, லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுக்கிறார். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அது மட்டும் இல்லை, இழந்து போனதை, அதாவது இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ சகையை இழந்து போனது என்னன்னா, அவன் சமாதானத்தை இழந்து போனான். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க குடும்பத்துல யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து போனீங்க, சந்தோஷத்தை இழந்து போனீங்க, மனைவியுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பை ஒருவேளை இழந்து போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம், சொந்தங்களுடைய அன்பை இழந்து வந்திருக்கலாம், ஒருவேளை பிசினஸ்ல லாஸ் ஆகி வந்திருக்கலாம், ஏன் ஆண்டவரேன்னு கேட்டு நீங்க வந்திருக்கலாம். ஆனா எதை இழந்தாலும் தேவன் அதை இன்றைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு இருதய வேண்டுதல்களை என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது ஒரு நபரை பார்க்கலாம். கருமையான தேவ பிள்ளைகளே, அன்னாளின் இருதய வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளையே, இந்த அன்னாளுக்கு அநேக நிந்தைகள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்தது. ஏன்? குழந்தை இல்லை. ஆனா இந்த சூழ்நிலையில அன்னாள் என்ன செய்தால் வாசிப்போம். 1 சாமுவேல் 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். போதும், அன்னாளை சிநேகித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இந்த எல்கானாவுக்கு 2 மனைவி, அன்னாள், பெனினாள். அன்னாள் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், பெனினாள் செகண்ட். ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது கானான்ல ஒரு வழக்கம் இருந்தது. கானானியர்ல என்னன்னா 10 வருஷம்
குழந்தை இல்லைன்னா அவங்க இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ அதனாலதான் இந்த எல்கானா ஒரு திருமணத்தை செய்து கொண்டான். 10 வருஷம் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. சோ அவ என்ன பண்றான், அதாவது எல்கானா இன்னொரு இன்னொரு மகளை திருமணம் செய்து கொண்டான். இப்போ பெனினாளுக்கு குழந்தை இருக்கு. இவங்க வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க, வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாட எருசலேம் தேவாலயத்துக்கு வருவார்கள். இப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா 1:8 வாசிப்போமா? 1 சாமுவேல் 1:8. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பாருங்க, அந்த அன்னாளை பார்த்து அவன் கேட்கிற அன்பான வார்த்தைகள். ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் அழுகிற? அப்போ பாத்தீங்கன்னா அந்த கணவனுடைய அன்பை கூட அவ பெரிதா நினைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு இத மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் கணவனிடத்துல இருந்து வர்றது பெரிய கடினமா இருக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா மனைவி எப்படி இருந்தா என்ன, மனைவியானவள் ஒரு சர்வெண்ட்னு நினைக்கிறாங்க, அப்படிதானே? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனைவி வேலைக்காரி இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன். மனைவியானவள் லைஃப் பார்ட்னர். ஹல்லேலூயா. ஒரு லைஃப்ல ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டா ஒரு பார்ட்னரை போட்டு நீங்க வேலை செஞ்சா எப்படி அந்த பார்ட்னருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த கணக்கு வழக்கெல்லாம் அந்த பார்ட்னர்கிட்ட ஒழிக்காம மறைக்காம கட்டாயம் சொல்லணும், 2 பேருமே சொல்லணும். அப்படி மறைச்சு கிறைச்சி வச்சாங்கன்னா ஒருத்தன் சுரண்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே மாதிரி கணவன் மனைவி இவங்களுடைய வாழ்க்கை 2 பேருமே லைஃப் பார்ட்னரா இருக்கணும். 2 பேருக்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கணவனும் மனைவி கிட்ட எதையும் மறைக்க கூடாது, மனைவியும் கணவன்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஆனா இன்னைக்கு எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து இன்னைக்கு, அதாவது பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு, ஆனா நல்லாவே பொய் சொல்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா இந்த எல்கானா இந்த அன்னாளை அதிகமாய் நேசித்தாள். இன்னைக்கு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, வேணவே வேண்டாம். ஆனா அவன் டைவர்ஸ் பண்ணல. ஆனா அன்னாளை மாறாக அதிகமாய் நேசிக்கிறான். ஏன் கவலைப்படுற, ஏன் அழுற அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறான். 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஆனா இந்த அன்புலலாம் அவள் என்ன பண்ணல, திருப்தி ஆகல, இந்த அன்பை பெருசா மதிக்கல. அடுத்தது இவள் செய்தது என்னதுன்னா, நிந்தனையான வார்த்தைகளை பெரிதாய் நினைக்கல. 1 சாமுவேல் 1:6-7. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 7, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். பாருங்க, குழந்தை இல்லைன்னு அந்த பெனினாள் எப்ப பாரு என்ன பண்ணுவாளாம், இவளை மனமடிவாக்குவாள். ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைய தொட விட மாட்டாங்க, தூக்க விட மாட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணி அவளை நிந்திக்கிற அந்த வார்த்தைகள், அதையும் அவ பெருசா நினைக்கல. அடுத்தது 1:5 பாருங்க. 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரும் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன்தான் அவள் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மேல கோபப்படல, வருத்தப்படல. மாறாக அவள் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஓடி போய் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னாள் செய்த நல்ல காரியம் என்னன்னா, இவங்க குடும்பமா போயிருக்காங்க. எல்கானா, பெனினாள், அன்னாள் எல்லாரும் போயிருக்காங்க பிள்ளைங்களோட. பெனினாள் பிள்ளைகளோட போயிருக்காங்க. ஆனா போன இவங்க எல்லாரும் நல்லா பேசி சாப்பிட்டு பேசி இருக்கும்போது அங்க ஏலி என்கிற ஆசாரியன் இருக்கிறான். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஓடி போய் ஆலயத்துக்குள்ள என்ன பண்றா, போய் உள்ள ஆலயத்துக்குள்ள போய் முழங்கால் படியிடுகிறாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மனா என்ன செய்வோம்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், முதலாவது நிப்பாட்டுறது எதுனா ஆலயத்துக்கு போறது. வேணாம், சர்ச்சுக்கு இவ்வளவு நாள் போய் என்னத்தை கண்டேன், பிரேயர் செல்லுக்கு போய் என்னத்தை கண்டேன், வேண்டாம், இதெல்லாம் நிப்பாட்டு. தலை குப்புற படுத்து என்ன பண்ணுவாங்க, அழுது 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 அவங்க, அதாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் கடந்து போய் விடுவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவ ஆலயத்துக்குள்ள போய் அவள் ஆண்டவர் சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். முதலாவது ஆலயத்துக்குள்ள எப்படி போறான்னா, தனித்தவளாய் கடந்து போகிறாள். எல்கானாவை கூட்டு போனாலா? இல்ல,
தனியா போறா. அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க. இவ ஆலயத்துக்குள்ள ஓடி போறா, தனித்தவளா போறா. போய் என்ன பண்றான்னா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். பாருங்க, பொருத்தனை செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், உயிரோடு இருக்கனாலும் உமக்கே கொடுத்துருவேன் பொருத்தனை பண்ணுகிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்றாங்க. ஆனா பொருத்தனை பண்ணுகிறத எங்க செலுத்தணும்னா தேவாலயத்துல தான் செலுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை செய்கிறத அவங்க விட்டு வந்த எகிப்து, விட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனை அங்க கொண்டு போய் செலுத்துறத நம்ம பார்க்கிறோம். இங்க அதாவது ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க என்ன பண்ணிட்டோம், நேர்த்தி கடன்லாம் போட்டுட்டோம், அங்க போய் தான் மொட்டை அடிக்கணும். கருமையான தெய்வ பிள்ளைகளே, எங்க நன்மை பெற்றீர்களோ அந்த இடத்துல தான் வந்து அந்த பொருத்தனையை செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தான் ஆண்டவருக்கு தான் நம் துதியை என்ன பண்ணணும், உயர்த்தணும். அதை விட்டுட்டு போய் எங்கேயாவது வேற இடங்கள்ல கொண்டு போய் பொருத்தனை செலுத்தினா அது சாபத்தை நீங்க தேடிக்கொள்வீங்க. அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவ ஜெபிக்கும் போது ஏலி, அதாவது அந்த ஆசாரியன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவ சத்தம் போட்டு ஜெபிக்கல, ஒண்ணுமே ஜெபிக்கல, அவள் உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டே இருக்குது. அப்ப அந்த ஏலி கேட்கிறார், ஆசாரியன் என்ன கேட்கிறாரு, 12:14. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். 14 படிச்சிட்டீங்களா? அப்போ எது வரைக்கும் நீ குடிச்சிருப்ப? அந்த காலத்துல எல்லாம் வந்து திராட்சை ரசம் குடிக்கிற வழக்கம் இருந்தது. அதனால நீ குடிச்சிட்டு இருக்கிறியா, இவ்வளோ நேரம் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவரால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, அவங்க வாயை திறந்து ஜெபிக்கல. அதனால கேட்ட உடனே அண்ணால் என்ன பதில் சொல்றா, 13ஆம் வசனம், 13, 15, 16. 13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. 15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பாருங்க, இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறாள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் சமூகத்துல போகும் பொழுது நாம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. சும்மா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, அப்படியே இந்த டேபிள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 2 1s are 2, 2 2s are 4. இத மாதிரி பிள்ளைங்களை ஜெபிக்க சொல்லுங்க. காலையில எங்க அம்மா ஆசீர்வதியும், எங்க அப்பா ஆசீர்வதியும், இப்படியே அவங்க வீட்டில் இருக்க 4 பேருக்கு ஜெபம் பண்ணி ஆமேன் போட்டுருவாங்க. அல்லேலூயா. இது ஒரு ஜெபம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இருதயத்தை ஊற்றி உடைத்து ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த வேண்டுதலை கேட்கிறார். அல்லேலூயா. இப்போ அண்ணால் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறா. அவ சொல்றா, நான் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தேன், நான் குடிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஏலி என்ன சொல்றா பாருங்க. ஏலி 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். நீ சமாதானத்தோட போ, நீ கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் உண்டுன்னு சொல்றார். உடனே அவள் நம்பிக்கையாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போறா. அதுக்கப்புறம் அவன் என்ன இல்லையா, துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் துக்கமுகமாய் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இங்க வந்திருக்கவங்க கூட எத்தனை பிரச்சனை இல்லாம யாருமே இல்ல. பிரச்சனை இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும். ஆனா இவைகள் மத்தியில நம்முடைய முகத்துல எப்பவுமே என்ன இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். மற்றவங்க பார்த்து என்ன கேட்கணும், இவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனையே இல்லையான்னு கேட்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய முகங்கள் துக்கமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க உம்முன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்குவாங்களேன், ஐயோ இவங்களே இவ்வளோ பாடு சுமக்கிறாங்க, இதுல வேற நீங்க பக்கத்துல போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்களே உம்முனா முஞ்சி மாதிரி இருக்கிறீங்க, நான் வேற வந்து இன்னும் கொஞ்சம் உம்முன்னு இருக்கணுமா, அதுக்கு வேணாம் நான் இங்கே இருந்துக்கிறேன்ருவாங்க. அல்லேலூயா. அதனால
நம்ம சிரித்த முகத்தோட இருக்கணும். நம்முடைய மன நிறைவு சந்தோஷத்தை காட்டணும். ஏன்னா ஆண்டவர் எங்களை நல்லா வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். குறைவு இருந்தா கூட நம்ம என்ன சொல்லணும்? சூனமித்தியால் என்ன சொன்னா? என் ஜனத்தாருக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? சுகமா இருக்கிறேன்னு சொன்னாலா இல்லையா? ஆனா அவளுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. ஆனா சொல்றா, குறையே சொல்லல, சுகமா இருக்கிறேன். அத மாதிரி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். யார் கேட்டாலும் நான் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கேங்க, கர்த்தருக்குள்ள சுகமா இருக்கிறேன், இப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகள், அப்புறம் அவ துக்கமுகமா இருக்கல. அதுதான் அன்னாளுடைய ஒரு பெரிய பாயிண்ட். என்னன்னா துக்கமா இருக்கல. இன்னைக்கு நம்ம எவ்வளவு நாள் வந்து ஜெபம் பண்றோம்ல, ஜெபம் பண்றோம், ஆலயத்துல போய் ஜெபம் பண்றோம், இங்க வந்து ஜெபம் பண்றோம், அப்புறமும் திரும்ப என்ன பண்றோம்? துக்கமா இருக்கிறோம். இங்க சிரிச்சிட்டு இருக்கிறவங்க வீட்லயும் போய் சிரிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க, சில கணவன்மார், இங்க இருக்கும்போது என் ஒய்ஃப் நல்லா சிரிக்கிறாங்கம்மா, ஆனா வீட்டுக்கு போனா உம்முன்னு இருக்கிறாங்க, பேசவே மாட்டுறாங்க அப்படின்றாங்க. அப்படி அந்த பேர்லாம் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற மாதிரி வீட்லயும் இருக்கணும். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா இவன் நம்பிக்கையோடு போறா. 19:20 அவ கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதே போல 1 சாமுவேல் 1:24-27 அவள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறாள். பால் மறக்கப்பட்ட பின்பு கொண்டு போய் நான் இந்த பிள்ளைய கர்த்தருக்கென்று விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லி அவள் ஆலயத்தில் கொண்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அன்னாளின் இருதய வேண்டுதலை கேட்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க எதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் அதை கட்டாயம் கொடுப்பார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஹல்லேலூயா. சித்தம் இல்லாதவனை கேட்ட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? தரவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு கேளுங்க, உங்க இருதய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னும் ஒண்ணே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சிம்சோனின் இருதய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றினார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிம்சோன் மனோவா தம்பதியினுடைய மகன். என் கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த சிம்சோன் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஒரு ஜட்ஜாய் தெரிந்து கொண்டார், நியாயாதிபதியாய், இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற ஒரு ஜட்ஜாய் தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் வயிற்றில் இருக்கும்போது என்ன சொல்றாரு? நியாயாதிபதிகள் 13:5, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, பெலிஸ்தர் கைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கத்தான் சிம்சோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் நசரே விரதம் கொண்டவன். நசரே விரதம்னா என்ன? அதாவது செத்த பிரேதத்தை தொடக்கூடாது, செத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, தலைமுடிய வெட்டக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, இப்படி அநேக கட்டுப்பாடுகள் அவனுக்கு உண்டு. ஆனா இந்த சிம்சோன் பாருங்க, அவன் பலசாலியா இருந்தான், பராக்கிரமசாலியா இருந்தான். ஆனா இவன் செய்தது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அவன் கண்ணின் இச்சையில் விழுகிறான். நியாயாதிபதிகள் 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல சிம்சோன் சொல்றான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கண்ணின் இச்சையில தான் நிறைய பேர் விழுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள், அதாவது ஏவாள் என்ன பண்ணா? கண்ணின் இச்சையில தான் விழுந்தாள்ல. அந்த பழம் பார்க்க அழகா இருக்குன்னு சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தா. ஹல்லேலூயா. தாவீது கண்ணின் இச்சையில பச்சைபால், அதாவது உரியாவின் மனைவியின் இடத்துல விழுந்தான். ஹல்லேலூயா. அதே போல சிம்சோனும் கண்ணின் இச்சைக்குள் விழுகிறான். அவன் சொல்றான், அந்த பெண் என் கண்ணுக்கு இன்பமானவள். அவங்க கேட்குறாங்க, இந்த பெலிஸ்த பெண்ணை போய் பார்க்குறியப்பா, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெண்ணை பார்க்குறியே, வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அம்மா அப்பா சொன்னதை அவன் கேட்கல. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி கேட்காம போய் கண்ணின் இச்சையில் விழுகிறான். அடுத்தது, இவன் செத்த பிரேதத்தை தொடக்கூடாது. ஆனா பாருங்க, 8:9 வாசிப்போமா? 14:8-9. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே
தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. 9. இப்போ சிங்கத்து அதாவது வாய்க்குள்ள என்ன இருக்கு? தேன் இருக்கு. இந்த சிங்கத்தை என்ன பண்றான்? அம்மா அப்பா கூட போகும்போது சிங்கம் வழியில வருது, சிங்கத்தை கொன்னுட்டு போயிடுறான். ஆனா கொன்னு போட்டுட்டு திரும்ப வந்து அப்புறம் இன்னொரு தடவை வரும் பொழுது அந்த சிங்கம், செத்த சிங்கம் அப்படியே இருக்கு. அது வாயில என்ன இருக்கு? தேன் கூடு இருக்கு. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவன் செத்த பிரேதத்தை கூட தொடக்கூடாது. ஆனா செத்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேனை எடுத்து, தேனும் சாப்பிடக்கூடாது. ஆனா இதை எடுத்து சாப்பிட்டு அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கறான். எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லல, மறைச்சிட்டான். அப்போ செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் அவன் செய்துட்டு வரத நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அதாவது 14, 19 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் இப்போ தகப்பன் கொலை செய்யக்கூடாது, செத்த பிரேதத்துக்கிட்டே போக கூடாதுன்னா இவன் என்ன பண்றான்? இந்த விடுகதை ஒன்ன சொல்றான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவான் இடத்துல மதுரம் வந்தது என்னதுன்னு கேட்கிறான். கேட்டா அங்க இருக்கிற யாருக்குமே சொல்ல தெரியல. அதாவது மணமகளுடைய அந்த காலத்துல திருமணம் ஆகும்போது ஒரு 10 பேர் அப்படி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து டெய்லி அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பாடுலாம் செய்து. அப்ப அவங்களுக்கு இந்த விடுகதையை சொல்றான். யாராலையும் விடுவிக்க முடியல. கடைசியில மனைவி கேட்டு சொன்ன உடனே அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப 30 அதாவது பெலிஸ்தரை கொன்று அவன் என்ன பண்றான்? மாற்று வஸ்திரங்களையும் துப்பட்டியையும் கொண்டு வந்து கொடுக்கறான். அப்போ நம்ம செத்த பிரேதத்தை தொடக்கூடாதுன்னா 30 பேர் அந்த இடத்துல கொலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 14, 16. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. 16. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். பாருங்க, கழுதை பச்சை தாடை எலும்பு, கழுதையுடைய பச்சை தாடை எலும்பு, அதை எடுத்து என்ன பண்றான்? செத்ததெல்லாம் தொடக்கூடாது. அப்போ இவன் செய்யறது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு வரான். இந்த தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்னானாம். ஆனா கொன்னுட்டு அவனுக்கு என்ன? ஒரே தாகம் எடுக்கும்போது ஒரு வேண்டுதல் செய்யறான். 18ஆம் வசனம், 15, 18. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடலுமை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றான். இப்ப கேக்குறான். அவங்க அம்மா கேட்கும்போது அந்த பொண்ணு தான் வேணும், விருத்த சேதனம் இல்லாத பொண்ணை போய் கல்யாணம் பண்றியப்பான்னு கேட்கும்போது அமைதலா இருந்து அந்த பிள்ளை தான் எனக்கு வேணும்னு கேட்குறான். ஆனா இங்க சொல்றான் ஆண்டவர்கிட்ட, விருத்த சேதனம் இல்லாத இவனுங்க கையில நான் சாகணுமா? எனக்கு இப்ப தாகமா இருக்குதே அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க ஒரு அதாவது ஊற்றை உண்டாக்கி அவன் தாகத்தை தீர்க்கிறார். அப்ப அவன் சாகட்டுன்னு விட்டாரா? அவன் வேண்டாத காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரானே, அதனால அவன் செத்து போட்டுன்னு விட்டாரா? இல்ல. ஏன்? அவன் ஜீவனை காப்பாற்றினார்னா அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். அவன் மாறுவான், மனம் மாறுவான் அப்படின்னு தருணம் கொடுக்கிறாரு. அப்போ கூட இந்த சிம்சோனுக்கு என்ன இல்ல? ஒரு உணர்வே இல்லை. அடுத்து அவன் என்ன செய்யறான்னா 16:3 பாத்தீங்கன்னா ஒரு வேசி வீட்டுக்கு போறான். 16:1 ஒரு வேசி வீட்டுக்கு போகும்போது அங்க இந்த பெலிஸ்தர் வந்து பிடிக்க வராங்க. பிடிக்க வரும்போது 3ஆம் வசனம், சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பாருங்க, அங்கிருந்து அந்த நிலை கதவையே பிடிச்சு அவன் என்ன பண்ணிட்டானாம்? தோள் மேல் வைத்து கொண்டு போனானாம். என கருமையான தெய்வ பிள்ளைகளை அந்த இடத்துலயும் அவனை காப்பாற்றுகிறார். அப்போவும் அவனுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு, நம்ம ஒழுங்கா வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? நம்ம இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும்னு இல்லை. அங்க இருந்து திரும்ப தெளிலால் என்கிற பிள்ளைகிட்ட சிநேகம் வைக்கிறான். தெளிலால் என்கிற ஒரு ஸ்ரீ கிட்ட. இந்த தெளிலால் எப்படிப்பட்டவள்னா இவளும் அந்த வேசி மாதிரி தான். பணத்துக்காக என்ன பண்றா? அங்க 5 ராஜாக்கள் சேர்ந்து அவகிட்ட சொல்றாங்க வந்து 5ஆம் வசனம் வாசிங்க, 16:5.
அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார். 1100 வெள்ளிக்காசு நாங்க ஒவ்வொருத்தரும் கொடுப்போம். போனது 5 ராஜாக்கள், 5 நாட்டு ராஜாக்கள் போறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு. அப்ப பாருங்க, 5500 வெள்ளிக்காசு ஒருத்தனை பிடிச்சி கொடுத்தா. அப்போ அந்த தெளிலால் எப்படியாவது இவனை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த சூழ்ச்சி யாருக்கு தெரியல? சிம்சோனுக்கு தெரியல. என கருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சில கண்ணி வைக்கப்படுகிறது. அந்த கண்ணி தெரியாம அதுல போய் என்ன பண்றாங்க? சிக்கி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். சிம்சோனுக்கு வைக்கப்பட்ட கண்ணி இந்த தெளிலால் தான். இப்போ இவன் என்ன பண்றான்? இவனை எப்படியாவது பிடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால நயவஞ்சகமா அவங்கிட்ட நல்லா பேசுறா, தேன் ஒழுக பேசுறா. இன்னைக்கு வேசியின் வீடு ஆழமான படுகுழி என்று சொல்லப்பட்டிருக்கு. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவளுடைய பேச்சு எப்படி இருக்குமா? அப்படியே தேன் போல இருக்குமா. அல்லேலூயா. ஆனா முடிவு மரணத்துக்கு போகிற வழி, பாதாளத்துக்கு போகிற வழி என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள்ல. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி லஞ்சம் வாங்கிட்டு இவனை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு இவன் கிட்ட டெய்லி கேட்கிறா, உன் பலம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறா. அதுக்கு சிம்சோன் சொன்ன பதில் 16:7. அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். பாருங்க, பச்சையான அகனினார் கயிறுனால கட்டு, என் பலம் போயிரோன்றான். உடனே இதை நம்பி என்ன பண்றான்? இவளும் அதை வாங்கி கட்ட ஆரம்பிக்கிறா. கட்டிட்டு அவங்க கிட்ட சிம்சோன்ட்ட சொல்றான், சிம்சோன் பெலிஸ்தர் வந்துட்டாங்க அப்படின்னு. உடனே இவன் அப்படியே எழும்பும் போது அதெல்லாம் ஒரு தீப்பட்ட மாதிரி அந்த அந்த கயிறெல்லாம் அப்படியே அத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த பலன், மகாபலன். உடனே இந்த தெளிலாளுக்கு கோபம் வருது. உடனே கேட்கிறா, நீ என்ன பொய் சொன்னியா? நீ என்னை நேசிக்கலையா? நீ பொய் சொல்ற, நீ உண்மையை சொல்ல மாட்ற, உன் பலன் எங்க இருக்கு? உன் பலம் எங்க இருக்கு? திரும்ப கேட்கிறா. அப்போ ஃபர்ஸ்ட், அதாவது அவன் தண்ணி தாகத்துல இருக்கும்போது ஆண்டவர் காப்பாத்துறாரு. ரெண்டாவது, அந்த வேசிக்கிட்ட போய் அந்த இடத்துல எல்லாம் கொல்ல வரும்போது அங்க அந்த நிலை கதவையே பேத்துக்கிட்டு வரான். ரெண்டாவது முறை அவனை காப்பாத்துறாரு. அவனுக்கு அப்பவும் உணர்வு இல்லை. மூணாவது முறை இப்ப என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணி, என்னது? நீ இத மாதிரி கட்டுனா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் என் பலன் போயிடும்னு பொய் சொல்றான். அப்போ மூணாவது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல சில தருணங்களை கொடுக்கிறார். என் மகள் இப்படி, அதாவது இன்னைக்கு மாறிடுவா, இன்னைக்கு மாறிடுவா, நாட்களை கூட்டிக் கொண்டே இருக்கிறா. அதான் சொல்றார், 1 வருஷம் கூட கொடு, கொத்தி எருபோடு, அதாவது கனி கொடுத்தா மரத்தை வெட்டக்கூடாதுன்றார். ஆண்டவர் நமக்காய் இயேசுவானவர் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அப்படி பரிந்து பேசுனதுனால தான் நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம். நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. பரிந்து பேசாட்டா நான் என்னைக்கோ போயிருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது அவனுக்கு வைக்கிற கண்ணி 16:11. 11. அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். அடுத்து சொல்றான், புது கயிறை வாங்கி என்னை நல்லா கட்டிரு, என் பலம் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றான். உடனே இவா பெலிஸ்தருக்கு சொல்ல, அவங்க என்ன பண்றாங்க? பெலிஸ்தர் வராருன்னு இவன் திரும்ப எழும்புறான். கட்டி வச்சுட்டு கூப்பிடுறான். ஆனா திரும்ப எழும்பும் போது அதெல்லாம் ஒரு தீப்பட்டது போல எரிஞ்சு போகுது. அல்லேலூயா. ரெண்டாவது இந்த டைம் என்ன பண்றாரு? ஆண்டவர் அவனுக்கு தருணம் கொடுக்கிறார் தப்பு வைக்கிறதுக்கு. எப்படியாவது அவன் தப்பிச்சு கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் அவனை அழைத்தது ஜட்ஜா அழைச்சார். இப்போ இவன் போய் ஒரு வேசிக்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் அவனுக்காக இரக்கம் பாராட்டுறார் தேவன். பாத்தீங்கன்னா ரெண்டாவது இந்த இதுலயும் அவன் ஃபெயிலியர் ஆயிடுறான். அடுத்து மூணாவது முறை திரும்ப கேட்கிறா, நீ பொய் சொல்ற, எனக்கு உண்மையை சொல்லு. உடனே மூணாவது முறை சொல்றான். 16:14. 16:14.
அப்படி அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல்பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். பாருங்க, அவன் இருக கட்ட சொல்றான். அதாவது நெசவு நூல் பாகோட கட்டிடு, என் 7 ஜடமுடிய கட்டிட்டா என் பலன்லாம் போயிரோன்றான். ஆனா அப்பவும் என்ன பண்ணான், அந்த நெசவு நூல் பாகோட பிடுங்கி எழுந்துட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி எல்லாத்துலயும் அவன் தப்பித்து கொண்டே வந்தான். இப்படி தப்பித்து கொண்டே வந்த உடனே இவளுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருது. உடனே என்ன பண்றா, ஒரே ஒப்பாரி. அல்லேலூயா. வேசி ஒண்ணு நல்லாவே சிரிப்பா, இல்லைன்னா அப்படியே நல்லாவே அழ கத்துக்குவாங்க. அல்லேலூயா. அழுதே இருதயத்தை கரைச்சிருவாங்க. அல்லேலூயா. எனக்கு நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் போய் சிக்கிக்கிறாங்க இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒண்ணு மனைவி சிரிக்கிறதோட அதிகமா சிரிப்பாங்க, எக்ஸ்ட்ராடினரியா சிரிப்பாங்க. அந்த சிரிப்பை பார்த்த உடனே நிறைய பேர் மயங்கி விழுந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தா மனைவியுடைய முகம் கசப்பா தெரியும், மனைவியுடைய பேச்சு கசப்பா தெரியும். ரெண்டாவது, இப்ப அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்றா, 15ஆம் வசனம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன் இருதயம் என்னோடு இராது. வாசிங்க. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறவன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் இதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி. வாசிங்க. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தது. இப்படி தினம் தினம் அவன் வார்த்தையை சொல்லி அலட்டிக்கிட்டே இருந்தாலும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு வேசின் இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இப்படி மாட்டிக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்களுடைய லைஃப் நல்லா ஜாலியாகவே போச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. மனைவியை பார்த்தா பிடிக்காது, அந்த வீட்லேயே போய் உட்கார்றது, அங்கே சாப்பிட்றது, அங்கே தூங்குறது, இப்படி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தாங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த மகள் கேட்டாலாம், உன் சேல்ரி கவரை மட்டும் நீ கொடுக்க மாட்டியா, அதை மட்டும் வீட்டில் போய் கொடுக்குறியே, அல்லேலூயா அப்படின்னு கேட்டாலாம். உடனே அப்போ தான் கொஞ்சம் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சான், உரைச்சிதான். அல்லேலூயா. ஏன் இவ்வளோ நாள், அதாவது அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பண்ணி கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க, அந்த சேல்ரிக்கு. ஏன்னா சம்பளத்தை வாங்கிட்டா இவன் நமக்கு அடிமை. அல்லேலூயா. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளை, அதற்கப்புறமா தான் அந்த நபர் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்களாம். அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போலதான் இவன் மதி மயங்கி கழிவா ரொம்ப ரொம்ப அவனை கஷ்டப்படுத்தினதுனால தான் இருதயத்துல உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டிட்டான். அல்லேலூயா. கொட்டான் தெரியும்ல, இதுவரைக்கும் ஏமாத்தினான், இப்ப என்ன பண்ணிட்டான், தப்பிக்க வழி இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் இருதயத்துல உள்ளதெல்லாம் சொல்லிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வேசி வீட்டுக்கு போகும்போது இதை தான் செய்யறாங்க, வீட்டு காரியத்தை அப்படியே போற இடத்துல கொட்டுறது. அல்லேலூயா. தான் மனைவியை பத்தி, பிள்ளைங்களை பத்தி, சொந்தத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தி அப்படியே என்ன பண்ணுவாங்க, வாந்தி எடுப்பாங்க. இந்த வாந்தி எடுக்கிறத அப்படியே வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப எல்லாத்தையும் கொட்டிட்டான்னு இவ தெரிஞ்ச உடனே இவ என்ன செய்யறா பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாமா, 18. அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தேலியிலார் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். பாருங்க, இப்படி அவங்கள வர சொல்லிட்டு இவ என்ன பண்றா, நல்ல அழகா மடியில படுக்க வச்சு, அவனுக்கு என்ன கொடுத்தாலோ தெரியாது, அவர் நல்லா அயர்ந்து தூங்குறாரு, அவன் தலைய மொட்டை அடிச்சிட்டா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளோ பெரிய அவன், அதாவது இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற ஒரு ஜட்ஜா இருக்கிறவன், அவன் போய் ஒரு பரஸ்ரீன் மடியில படுத்து தான் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்துனதுனால மொட்டை அடிக்கிறப்பட்டவனாய் இப்போ எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். ஆனா இப்போ இந்த தடவை சொல்றான், சிம்சோனே, பெலிஸ்தர் வராங்க. இவர் என்ன பண்றாரு, பழையபடி எழும்புறார். எழும்புனா அவனுடைய பலனெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தை வாசிப்போமா, 21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய், அதுக்கு முன்ன வசனம், அவனுடைய பலன்
20 அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எப்பொழுதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன். பாருங்க, அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகம் ஒருத்தனுக்குள்ள வரும். அந்த வேலையை செஞ்சு முடிச்ச உடனே ஆவியானவர் போயிடுவார். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்தா அந்த அபிஷேகம் நமக்குள்ளே தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்து தேவனை விட்டு தூரமா போக போக ஒரு நாள் அவர் சைலண்டா வெளியில போயிடுவார். அல்லேலூயா. சிம்சோனை விட்டு அப்படிதான் போயிட்டார். இவனுக்கு 3 தடவை இவன் என்ன பண்ணிட்டான், தப்பிச்சுக்கிட்டான். அதனால இந்த தடவை நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு அவன் எழும்புறான். அவனால என்ன பண்ண முடியல, எழும்ப முடியல. உடனே பெலிஸ்தர் பிடிக்கிறாங்க. எந்த கண் இச்சையோடு பார்த்ததோ அந்த கண்ணை பிடுங்கிட்டாங்க. ஏன்னா கண் இருந்தால் இவன் என்னவா செய்திருவான், கண்ணை பிடுங்கிட்டாங்க. கையில் வெண்கல விலங்கு, அதாவது சாதா விலங்கு இரும்பெல்லாம் போட்டால் இவன் தூளாகிடுவான்னு வெண்கல விலங்கை போட்டு இவனை என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறமா ஒரு 3000 பேர் கூடி அவங்க இருக்கிற அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க இவன் மாட்டினான்னு. உடனே சொல்றாங்க அவனை வேடிக்கை காமிக்க கூட்டு வாங்கன்னு. இப்போ ஒரு பெரிய மண்டபம், பெரிய பெரிய தூண்கள் இருக்கு. அந்த 3000 பேர் கூடி இருக்கிற அந்த இடத்துல பெலிஸ்தனை நிக்க வச்சு வேடிக்கை காட்ட நினைக்கும் போதுதான் அவன் ஆண்டவர்ட்ட கடைசியா ஒரு ஜெபம் பண்றான். வாசிப்போமா? 28 நினைக்கிறேன், வாசிங்க. 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வியாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். பாருங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு விசை ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் அந்த வேண்டுதலையும் அவர் கேட்டார். அந்த ரங்கத்தில் அவன் ஜெபிக்கிறான். யாருக்கா தெரியுமா, அவன் அங்க கைலாக கொடுத்து கண்ணு தெரியாம வேடிக்கை காமிக்கிறான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கைலாக கொடுக்கிற அந்த ஒரு பையனை தூண் எங்க இருக்குப்பான்னு கேட்டு தூணை பிடிச்சிக்கிட்டான். 2 தூணையும் பிடிச்சிக்கிட்டு, ஆனா உள்ளத்துல ஆண்டவரோட கூட ஜெபிக்கிறான். இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா தெரியும் அவன் சாவ போறான்னு தெரியும், அவன் பிழைக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. பாவம் செஞ்சா சம்பளம் மரணம் தாங்க. பாருங்க, இப்போ அவனை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா எத்தனையோ தருணத்தை ஆண்டவர் கொடுத்து பார்த்தாரு, மனம் திரும்பவே இல்லை. கடைசியில் இப்போ கடைசி டெட் எண்டில் வந்துட்டான். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நினைக்கிறான், நம்ம சாக தான் போறோம், ஆனா இவனுங்களை அழிச்சிட்டு சாகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து அவனுக்கு பழையபடி தலையில முடி லைட்டா வளர்ந்த உடனே அந்த பலன் வந்துருது அவனுக்குள்ள. வந்த உடனே 2 தூணையும் அசைச்சு என்ன பண்றான், அப்படியே அந்த தூண் அசைச்சு இவனும் சாகிறான். அங்க கூடியிருந்த 3000 பேரும் அவங்களும் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல நாம் எவ்வளவுதான் பராக்கிரமசாலியா இருந்தாலும், திறமைசாலிகளா இருந்தாலும், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஸ்தானத்தை விட்டு இறங்கி போனா அவ்வளவுதான், அந்த நம்ம மேன்மையெல்லாம் இழந்து போய்விடுவோம். அல்லேலூயா. அதனால அதாவது சகோதரிகளானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, நமக்கு ஆண்டவர் நியமித்த, அதாவது நமக்கென்று வைத்திருக்கிற அந்த அந்த ஸ்டேஜில் அப்படியே நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவன் ஜட்ஜா இருக்க வேண்டியவன் ஒரு வேடிக்கை பொருளாய், எல்லாருக்கும் வேடிக்கை காட்டுறவனாய் மாறி கடைசியில் அவனும் மரித்து போகிறதை பார்க்கிறோம். அதுதான் மத்தேயு 16:26 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா? மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா. பாருங்க, உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்மளுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரராக ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை பெரிய பணக்காரர் ஆகணும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் சொத்து சுகங்களை எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனால் நம்முடைய ஜீவன் விலையேற பெற்றது, நம் ஆத்துமா விலையேற பெற்றது. அதை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோன் என்ன பண்ணிட்டான், தன் ஜீவனை மதிக்கலை.
ஆண்டவர் கொடுத்த ஜீவனை அவன் அற்பமாய் எண்ணினான். அவன் உல்லாசமாய் உலக வாழ்க்கையை நல்ல இன்பமாய் அனுபவித்தான். ஆனால் கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான்? மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால மனம் திரும்பினால் நமக்கு மோட்சம் உண்டு, மனம் திரும்பாட்டா நரகம் உண்டு. அல்லேலூயா. தேவன் நம் உள்ளத்தின் வேண்டுதலின் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்கிறார். ஆனா பாருங்க, முதல் 2 குறிப்புல பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் சகையுடைய வேண்டுதலை கேட்டு அவனுக்கு என்ன கொடுத்தார்? இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சர்டிபிகேட் கொடுத்தார். அன்னாளுக்கு அவள் ஜெபத்தை கேட்டு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆனால் சிம்சோனுக்கு அவனுடைய ஜெபத்தை வேண்டுதலை கேட்டார். ஆனா அவனை தப்பு வைக்க முடியல. ஆண்டவராலே ஒன்றும் செய்ய முடியாத சிச்சுவேஷனுக்கு வந்துட்டான். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி ஆக்கரபா உர்ரபா லபா கதி மாரா கஷலர் பிகரபா. இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் ஆண்டவரே நீர் கேட்பேன் என்று சொன்ன தேவன், அப்பா தேவனே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்பார் என்று சொன்னது போல அப்பா உம்மிடத்துல நாங்க மன மகிழ்ச்சியா இருக்க கிருபை கொடுங்க அப்பா. எல்லா முறுமுறுப்பை எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே எல்லா அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க அப்பா. ஜெப குறைவுகளை எடுத்து போடுங்க அப்பா. வேத வாசிப்பு குறைவுகளை எடுத்து போடுங்க அப்பா. உபவாசிக்கிற குறைவுகளை எடுத்து போடுங்க அப்பா. அப்பா உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தால் தயவாய் மன்னித்து மறுபடி மண்டையில சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ருபலா கதனாய் கரபா உரபா கபாரா தீமாரபா கரபா ரிகதனாய் கரபா. சகையின் இருதய வாஞ்சை நிறைவேற்றின தேவன், அவன் சமாதானம் இல்லாமல் இருந்த அவனுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், அன்னாள் குழந்தை இல்லாமல் ஆண்டவரை உம்மை தேடின பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியை சமுதாயத்துக்கு கொடுத்த தேவன், அதே போல சிம்சோனுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே அவனை காப்பாற்ற முடியாதபடி அவன் மரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கேட்போமா? அல்லேலூயா. ஓரபலஹதனை லக்கஷத்ரி விக்கரபலபரபா. அல்லேலூயா. யூடியூப் மூலம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களோ, அப்பா இங்க வந்திருக்கிறவர்களோ, யாரெல்லாம் பாவத்துல அடிமையா இருக்கிறார்களோ அந்த பாவ காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க டாடி. ஐ லோ சம்மா ரகதனை ரகதனை கரபா தூரபா கரபா. ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கிற தேவன், இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நல்ல சமாதான சந்தோஷ ஐக்கியத்தை கட்டளையிடும். பிள்ளைகள் மத்தியில சமாதானத்தை கொடுங்க அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கடை வைத்து நடத்துறவர்களுக்கு நல்ல வியாபாரத்தை கட்டளையிடுவீராக டாடி. ஷாபா லாபா ரபா கதானாய் ரபா கரபோ ரக்கந்தரா. வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் இல்லாதபடி, வேலையில் அப்பா அநேகர் பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தில் ஆமானை போட்டது போல போடுங்க டாடி. ஐ லவ் தி ரைட் கட்ஷால. வேலையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்திலையும் ஆண்டவரே மனதுல பாரத்தோடு சஞ்சலத்தோடு யார் வந்திருந்தாலும் நீங்க விடுதலையை கொடுங்க. நாமும் மகிமைப்படட்டும் அப்பா. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.